அவ எதுக்கு பாவமாங்க முதல் இன்னைக்கு வரத ஒருத்தர்கிட்ட வாசிக்கிறார் சுவாமி. அவ எதுக்கு பாவமாங்க அவன் சின்ன பையன் அவன் எதுக்கு ஒண்ணுங்க அவர்களுடைய மேல பாரு ராமானுஜனித்தான் வரல உனக்கு என்ன வேணும் பைசா இருக்கா? எங்க திருவரங்க தெருவுல இல்லாத பைசா உங்ககிட்ட என்ன இருக்கு? ஏதோ எழுதிக்கப்பட்டான்னு சொல்லிட்டா போல இருக்கு. நல்லது. இப்பவும் அவன் மனசுல காரணம் கபடம் கிடையவே கிடையாது. ராமானுஜன் காரணம் இல்ல. ஒரு வருஷம் விஷயமே விஸ்வாமித்திர யார் சொல்ற விஷயத்துக்கு ராமரை கேட்டார். தசரதன் சொன்னான், என் பையனுக்கு 16 வயசு கூட ஆக சுவாமி. இப்ப போய் நீ ராட்சசர்களோட யுத்தம் பண்ணி கூப்பிடுறாரு. என் குழந்தை சின்ன குழந்தை அந்த அவன் சன்னியாகம் பண்ணிட்டான். சன்னியாகம் பண்ணிட்டானே தோற்று நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவன் ஆயுஷம் ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு ராமானுஜன் தான் அகம் வேத்மி மகாத்மானோ ராமானுஜம் சத்யபராக்கிரமோ வசிஷ்டோ மகாதேவதா. அந்த வசிஷ்டர் திருக்கை சொல்கிறீர்கள். அவரை கூப்பிடுற சாட்சிக்கு நம்பி உங்க ஆச்சாரி சிஷ்யர் தானே சொல்ல ராமானுஜ பத்தி உங்களுக்கு வேணும் தெரியல. அவன் ஏதோ பாவம் எனக்கு கையறி போட்டு கூடவே இருந்துட்டு இருக்கான். நான் எப்படி அவன் தருவேன் விட நீர் மேல பாடுவோம். வேற என்ன கேட்டாலும் தரேன். தனம் வரதன் அப்படின்னாலே அர்த்தம் இல்லையா? எப்பொழுதும் எல்லாருக்கும் கொடுப்போம் அவருக்கு பேரு. உலகத்துல முதல் தடவையாக இன்னைக்கு வரத ஒருத்தர்கிட்ட வாசிக்கிறார் சுவாமி. கவிஞைக்கு வாசிக்கிறான். உனக்கு என்ன வேணும்? நல்ல உடனடியா தங்க வெள்ளி தரட்டா, இல்ல உனக்கு இந்த ராஜ்யம் வருமானத்தை கொடுத்துட்டா, இந்த கோவில முடித்த சாதனம் பண்ணி கொடுத்துட்டா. அப்பா ராமானுஜனை கேட்டாங்க. ராமானுஜனை தவிர நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். ராமானுஜனை தவிர்த்து நீர் என்ன கொடுத்தாலும் எனக்காக சுவாமி நீ சத்த கந்தன், நான் சத்த கந்தன் இல்லையா? நான் சத்த கந்தன் இல்லை. இது சத்த கஷேத்திரம் இல்லை. நீங்க என்ன வரதன் கிட்ட கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு கிட்டேன். வரதன் போய் சொல்லுங்க. பிராட்டி அழுத்தலாம். பிராட்டி பிறகுத்ததா ஏன் சுவாமி நீ சொல்றேம்மா, நீ சொல்ல எனக்கு எனக்கு தெரியாது. அவன் அழைச்சு போறேன்னு குதிக்கிறாரு. பெருங்க திறமைகள் வாழ திறக்க மாட்டேங்கிறாரு. நீ சொல்றா சுவாமி. அன்னைக்கு ராத்திரி இந்தியமலை காடுகள்ல இளைஞாழ்வான் உபன்யாசம் பண்ணிட்டே வந்தான். எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றதை கேட்டுட்டே இருக்கணும் போறதுன்னு நான் சொன்னேன். அடியே உனக்கு ஏண்டியமா சொன்னதும் இந்த குழந்தை சொல்ற உலகமெல்லாம் கேட்க போது அவனை நாமளே வச்சுக்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்படின்னு கையை வச்சான். என்ன சொல்லி காமிக்கிறது இதுவா சந்தர்ப்பம்? அவனை விட்டுல போறதை நான் தனியா தவிச்சிட்டு இருக்கேன். அவனை விட்டு எப்படி பிரியறதுன்னு நான் தனியா தவிச்சிட்டு இருக்கேன். என்னைக்கோ இந்த வரை காட்டு நடந்தது இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அவ தொட வேண்டாம், வாண்டாமா உங்ககிட்டதான் பிரயோஜனம் இல்ல. அப்பா 2 பேரும் இறந்தவன்பா. இன்னைக்கு பிச்சை நீ என்ன கதையோ உனக்கு என்ன இந்த தொண்டை முழுக்க உனக்கு சாதனம் பண்ணி கொடுத்துருவேன். நான் நீ மரணம் இருக்க கூடாது. இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிட்டு சொல்லு. இந்த கண்டாள எடுத்துக்கு
என்னாலும் அவனை போட முடியாது, என்னாலும் அவனை தர முடியாது, என்னாலும் அவனை விட்டுட்டு இருக்க முடியாது. இது அபஜஹஸ்தத்தோடு இருந்தவன இப்போ அஞ்சல் ஹஸ்தத்தோடு மாட்டானா முடியாது அப்படின்னு அவர் நிற்கிறார். அதுக்குள்ள போராட்டாழ்வாங்க துறைத்த சிலம்பிகளும் போய் இளையாழ்வாட்டிய ஆசிரமத்துல அவருடைய திருவாராதம் திருவாரூர் வந்துட்டான். நீங்க எல்லாம் சேர்ந்துதான் என்னை ஒதுக்க வச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப நீங்க சுத்தி இருக்கிற நீங்க யாருமே எனக்கு வேண்டியவார்கள் இல்லை. ரமனுஷா நீயாவது சொல்லக்கூடாது, நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வரதனே அழகான் இளையாழ்வாருக்கு வாழ்வுரிமா என்ன? இளையாழ்வார் வாழ்ந்திருக்க முடியுமா? வாழ்ந்திருக்க முடியாது இல்லையா? அப்படியே இளையாழ்வார் வந்த காரியமா எடுத்து நாடு புகழும் பரிசு. இந்த பரிசு தான் நாடு புகழும் பரிசு. இளையாழ்வார் காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி திருவரங்கத்திற்கு சென்று அந்த திருவரங்க திருவரு வளர்த்ததென்றோம் நாடு புகழும் பரிசாக விளங்குகிறது. எல்லாரும் பரிசு கொடுத்தா வாங்கிப்பா. திருவரங்க பரிசு போனார். வரதங்கிட்ட பரிச படிச்சுட்டு போனார். பார்த்த அந்த சத்தத்துக்காக ஏதாவது ஒரு மூலையில ஒரு ஹாஸ்பிட்டல் ஷீட் இருந்தாலும் போடுவேன். நம்ம அந்த மூலையில நான் ஒண்ணு கூப்பிடுறேன். நீதான் என்ன அங்க சொன்ன நீ வந்தா சொல்றான் நல்லா இருக்காது. இப்ப நீ எல்லாரும் நினைச்சிட்டு பின்னாடியே நான் போனா அது நல்லா இருக்காது இல்லையா? அந்த ஆஸ்தான் மண்டபம் தவியா தவிக்கிறது. உலகத்துல வரணுடைய மனோபாவம் அன்னைக்கு வரணும்னா எங்க அப்பா காட்டுக்கு போகாதேன்னு கதறிட்டார் தசரத்னா இருக்குச்சே ராமாவதாரத்துல. லோகக்ஷேமம் அவருடைய மனோபாவத்தை புரிஞ்சிக்காம நான் போயிட்டேன். இந்த பாலா தெய்வம் என்ன இப்ப அர்ச்சனை சிக்ஷிக்கிறது அப்படின்ட்டான் வரதன். அது எந்த தெய்வம்ப்பா? அது எந்த தெய்வம்? இந்த தெய்வம் தான். எங்க அப்பா சொல்ல நீ அப்படின்னு நான் நிக்காம திரும்பி போனேன். சுமந்திர எவ்வளவு தவிச்சிருக்கோம் எங்க அப்பா. அவர் சாபம் தான் இன்னைக்கு அர்ச்சாவதாரத்துல என்னை இந்த தெய்வம் பாடாம இருக்கிறோம். சின்ன பையன் ஒரு கொஞ்சம் நீ போ, முன்னாடியே போவோம். ஒரு மாசம் கழிச்சு நானே அனுப்பிச்சோம். அது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்னு சொல்றாரோ அவன் எதிர்பார்த்திருக்கா சுவாமி. நடக்கல, கடமிட்டார். அறையல் முன்னாடி போயிட்டு இருக்கேன். விஷாலத்தில் மாதிரி அறையல் முன்னாடி போறேன். அப்படி போறாரு. இன்னும் ஒரு கால் வந்து போகும். பார்த்துப்பா. அதனால பெரிய பெருமாள் கண்ணீர் அழுதான். என் ஞாபகம் வருமா உனக்கு? வரையலா என்ன மறந்துருவியா அப்படின்ற மறந்து அப்படின்னு சரி சரி போ. ஒரு விஷயம் எல்லாத்தையும் நீ பார்த்து எடுத்து வச்சிருப்பேன். நீங்கள் அதான் தெரிஞ்சுட்டு தானே வந்து ஆட வந்தார்கிட்ட சிஷான்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே வந்திருப்பேன். ஆழ்வாங்க நீ கூட போவோம், பார்த்துக்குவோம், ஒண்ணும் தெரியாது, சரி போவோம். திக்கு நோக்கி திரும்பியே தேவம் கொள்ளில் நோக்கியே பொக்கதத்துக்கு போகின்ற புண்ணி போகின்ற கருத்துக்கு திரும்பி திரும்பி பார்க்கலாம். உலகம் ஈன்ற புகழால்
திருமகள் போல் வளர்ப்பேன் ரங்கநாதன் கொண்டு அவ்வளவு பிரியா விட கொடுக்கிற வரதன் பெரிய மனமில்லாமல் விட கொடுத்தான். பெரிய முடியல அந்த வரதனால திரும்பி திரும்பி போகிறார். புக்ககத்துக்கு போகின்ற பொன்னே போல் போகின்றார் எதிராசன். பிறந்த வீட்டுக்கு விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு ஒரு பெண்ணு எப்படி போவாரோ அது இந்த சிவாஷ்யக்காரர் போன அவரை தியாகம் பண்ணின வரதன் தியாக வரதராஜனாக தியாகேசனாக தியாகராஜனாக இன்னைக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அந்த சிவாஷ்யக்காரனுடைய கீர்த்தனை அள்ளி பருவி பருவும் முக்தி மழை பொழியும் முடிவு கொண்டனாக அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பாசுரத்தை எப்படியாவது உங்களுக்கு இந்த சரித்திரத்தோட சொல்லணுன்றதுனால்தான் இந்த சிவன் ரேடியோ உபன்யாசம் பண்ணி கொள்ளலாம். நான் 3:50 அவகிட்ட பேச கூட என் தொண்டையில பிசல் தான் அவனுக்கு தெரியும். விசில் தான் அடிச்சிருந்தேன். ஆனால் வரதனுடைய கிருபை, எம்பெருமானாருடைய கிருபை, இங்க எழுந்திருக்கக்கூடிய பாகவதோத்தமாருடைய ஒரு அனுகிரகம், அதனால தான் உங்களுக்கு இந்த உபன்யாசத்தை அடியனால பண்ண முடிஞ்சது. எங்க ஆச்சாரியன் உள்ள இருந்து பேச வச்சார். எங்க சுவாமி சுவாமி அடியனுக்கு இந்த சபையில அற்புதமாக இந்த சபையிலும் நிறைய வளரணும். நிறைய நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு சித்தமா இருக்கும். எதுவாக இருந்தாலும் எங்களெல்லாம் கேளுவோம். நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்றோம். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சேருங்கோம். நிறைய கோவில்ல உற்சவங்கள், புறப்பாடுகள், சேவாகாலங்கள், சாற்று முறைகளை தவிர்த்து அபார்ட் ஃப்ரம் தட் மேல ஞானாபிவிருத்திக்காக நல்ல காரியங்களை அடிக்கடி நடத்துவோம். அதுக்கு பசங்களை கொண்டு உட்கார வைக்கும். ஐயோ பப்ளிக் எக்ஸாம், ஐயோ 10th, ஐயோ தான் சாகாதிக்கும். அப்பா அம்மாக்கள் பசங்களை இன்வால்வ் பண்ணுவோம். நல்லா அழகா பண்ணிட்டு பசங்களை ரொம்ப நல்லா பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி அவளுக்கு ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்து, இந்த ஸ்டேஜ் இவ்வளோ சைஸ் இருக்கும், இங்கே மைக் இருக்கும், நாம் எப்படி பேசணும் அப்படி பேசணும் சொல்லி கொடுத்தா பசங்க சூப்பராக பிரிச்சுக்குவான். எல்லாம் ஜென்சி இதெல்லாம் சூப்பராக பிரிச்சுக்கும். ஆனால் நீங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கூடவே ஒரு நிகழ்ச்சியான உபன்யாசத்தையும் கேட்டு ரசிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் எம்பெருமான் சுவாமி தேசிகன் பரிபூர்ணமான அனுகிரகத்தை நான் தோன்றுமாக சொல்லி பிரார்த்திச்சுட்டு எழுந்திருந்து சபையை அலங்கரித்ததான வேற பழமா எழுந்திருக்கக்கூடிய சுவாமியா இருக்கட்டும், அடியனுக்கு பரம சுகுருத்தா இருக்கக்கூடிய அனந்தா சுவாமியா இருக்கட்டும், அந்த பெரிய பாகவதமாளுடைய திருவடியில அடியினுடைய அனந்த பிரணாமங்களை சமர்ப்பிச்சுகள் அறிவித்தோம். இவருடைய உபன்யாசத்தோட கேட்கறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா பரம சுகுருத்தா இருக்கக்கூடியவர், பேரும் சாமி மார்க்கத்தினால சகல சாஸ்திர பாரகத்தை அபிநவ தேசிகன் உத்தமூர் சுவாமியுடைய வியாக்கியானத்தில் முதல் வாக்கியம் அது, எம்பெருமான் முதல் எம்பெருமானார் வரையினு. அந்த எம்பெருமானும் ஆச்சரியம் அனுபவித்தோம். அதனால் ஆரம்பிக்கச்சே பிரணாமம் லக்ஷ்மண முனின்னு ஆரம்பித்தார். விஷயத்தை நிறைய கேட்கணும், அதான் அலசனம், தெரிஞ்சுக்கணும், அதில் ஒரு ஈடுபாடு வரணும். தட் இஸ் கால்ட் டோட்டல் கமிட்மெண்ட், டோட்டல் இன்வால்மெண்ட். இந்த கமிட்மெண்ட்டும் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா தனக்கு தானே எல்லா விஷயம் தெரியும். அந்த மாதிரி அந்த ராமானுஜருடைய கொண்டு நிறுத்தினவர் அஸ்ம சுகுர்த்தார்களுடையர். அப்படி என்ன வயசில் சின்னவர், அதுதான் சொல்லி பேரணும் இல்லை. இன்னைக்கு இல்லை, பல வருஷங்களாக கிட்டத்தட்ட 35 வருஷம் நாங்கள் பழகியிருக்கோம். எங்கள் ஆச்சாரியன் வாசியர் பிராத்தஸ்மரணியாருடைய சுவாமி பையம்பாடு சுவாமி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கார்.